soldiers. இவன் பார்க்க போகிற படம் பார்த்தீங்க அப்படின்னா பெத்தி. பெத்தியா பேத்தியா? 2026 கேக்கியோட ஃபேவரட் ஃபிலிம். படம்லாம் ஃபேவரட் இல்லை, படத்தில் அந்த சீன்கள் தான் வந்து ஃபேவரட். உங்கள் பாதம் பட்ட இடத்துல நான் படுத்தே தூங்குவேன். ஓகே, நம்ம நாமச்சு நடித்த படம் தான். அந்த படம் வந்து சாகிறதுக்கு முன்னாடி படம் ஆஹா ஓஹோன்னு பெரிய பட்ஜெட்டில் பயங்கரம் கூட்டிகிட்டு வந்த படம் தான். பட் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆளாளுக்கு வந்து மூத்திர சந்தில் போட்டு மாற்றி மாற்றி பிறந்துக்கிட்டு இருக்காங்க. இந்த படம் வந்து என்ன இருக்குன்ற வீடியோ வந்து கலாச்சி ஜாலியாக பார்க்கலாம். அதுக்கு மேலே லைக் பண்ணிங்க, யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஓவராக பேசாமல் வீடியோவில் போயிடலாம். நான் கதை கந்தசாமி, இந்த ஷோ கலாய் கந்தசாமி. படத்தில் ஒரு கதைன்னு எடுக்கலாம், அதை கதையாகவே எடுத்து விற்கிறது ஒரு நியாயம் வேண்டாமா? ஜான்வி கபூர் போச்சு நான் அப்புறம் வரேன். முதல்ல வந்து கதைக்கே வரும். முதல்ல என்ன சொல்கிறீங்க, இத்தனை பேர் இருக்கிற இந்தியாவில் 2 கோல்டு மெடல் கூட வாங்க முடியல சே அப்படின்ற மாதிரி ஆரம்பிக்காதீங்க. ஓகேப்பா, படம் வந்து ஸ்போர்ட்ஸ் அது வேறு ஏதாவது கொஞ்சம் ஒலிம்பிக்கு காமன்வெல்த் மாதிரி போகுது நினச்சிட்டு இருக்கேன். கனா படம் மாதிரி இருக்கும் அப்படின்னு நினச்சி. கனா படம் மாதிரியா? ஸ்போர்ட்ஸ் ஓரியன்டா. என்ன சொல்றாவு? ஒரு விளையாட்டை சீரியஸா பார்க்க தெரிஞ்ச நமக்கு திடீர்னு பார்த்தா என்ன பண்ணுறீங்க, பெத்தி எவ்வளோ பார்த்து தெரியுமா சார், பெத்தி ஸ்போர்ட்ஸ் மேன் சார் அப்படின்ட்டு இது கிரிக்கெட் படமே காட்டுறாங்க. பெத்தி கிரிக்கெட் விளையாடுறாருங்க, டோர்னமெண்ட் விளையாடுறாங்க காட்டுறாங்க. கிரிக்கெட் படம் போல நினச்சிக்கிட்டு இருந்தேன். திடீர்னு பார்த்தா இல்லை இது வந்து பாரஞ்சித் படம் மாதிரி அப்படி கொண்டு போகிறாங்க. சரி ஓகேடா நினச்சிக்கிட்டு இருந்தேன். திடீர்னு பார்த்தா மாரிஸ்வரத்து படமாக கொண்டு போகிறாங்க. ரெண்டு படம் ஒரே மாதிரி தான் இருக்கும். கண்டதாயா கர்னலில் எப்படி வந்து பஸ் நிற்கிற அப்படின்ற மாதிரி, இங்கே வந்து ட்ரெயின் நிற்கல, இது வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் அவ்வளோதான் வித்தியாசம் அப்படின்னு கொண்டு போகிறாங்க. அப்புறம் திடீர்னு பார்த்தா தலையை வந்து கிரிக்கெட்டை விட்டு குஸ்தி போட்டிக்கு போறாரு. குஸ்தி போட்டிக்கு அப்புறம் வந்து தங்கம் வாங்குறான்ட்டு அந்த பிடிக்கா போறாரு. என்ன நடக்குது இங்க, என்ன இதெல்லாம் ஒரு கதை ஒழுங்கா சொல்ல போறேன். கதை எங்கெங்கே எடுத்துட்டு போயிட்டு அவங்களே ஒரு முடிவுக்கு வரல. எல்லாமே நீங்களே பாக்குறீங்க, ஒரே ஆள் தாங்க. படத்தை இழுன்னு இழுத்து 3 மணி நேரம் எடுத்துட்டு படத்தை 3 மணி நேரம் எங்கள் ஏரியாவில் அந்த படம் போடல. நான் வேற எங்கேயோ இது பண்ணி கேப் பிடிச்சின்னு போய் அது 2000 ரூபாய் செலவு பண்ணி மிஸ்ஸஸ்கே கூப்பிட்டு போயிட்டு படம் காட்ட வந்தா மிஸ்ஸஸ்கே நான் என் முகத்தை பார்த்து ஒரே ஒன்று சொன்னாங்க, ஓடிட்டு இருக்க மாட்டேயாடா. ஹோல் தியேட்டரே வந்து ஜான்வி கபூர் சீன்ல மட்டும்தான் அப்படியே எந்தூசியாஸ்டிக்கா இருக்காங்க. தேவரா படம் எப்படி தேவரால எப்படி பக்கத்துல ஒருத்தர் ஃபிகர் கொண்டு வந்தான். இது ஜான்வி கபூர் சீனுக்கு அப்புறம் ஃபிகர் கிஸ் அடிச்சுட்டு இருக்கான். அதை வேற பார்த்துருக்கச்சி அப்படிங்க படம் பார்க்கல, கதை பார்த்துட்டு வந்திருக்கீங்க இல்லையா? சொன்ன நடக்குது, சுத்தி நடக்குது இல்லையா, அதை கவனிக்கணும் இல்லையா? ஏன்டா அது பிள்ளை வாயை கடிக்கலண்ணே, சின்னதா ஒரு உம்மா. அப்புறம் ஜான்வி கபூர் போச்சு படம் ஒழுங்காக ஸ்போர்ட்ஸ் ஆரம்பிச்சல, அப்படியே கொண்டு போயிடலாம்ல. சம்மந்தமே இல்லாமல் இந்த கேரக்டர் எதுக்கு? நானும் பார்த்துருக்கேன், கிராமத்தில் பல பொண்ணுங்களை பார்த்துருக்கேன், எல்லாம் இழுத்து போத்தின்லாம் போய் பார்த்துருக்கேன். இது பார்த்தீங்கன்னா தாவணியே கட்டாது, வெறும் அந்த பாவாடை ஜாக்கெட் இதை மட்டும் போட்டு சுற்றிக்கிட்டு இருக்கும். அழகாதனடா இருக்கு டேய், உங்க காஜுக்கு ஒரு அளவு இல்லையாடா? ஒரு சீன் வருங்க, என்னன்னா வந்து இவங்க வந்து அரசியல் பொண்ணு அனுதாப ஓட்டு வாங்கலான்ட்டு இவன் கரும்பு காட்ட இவங்களே இதெல்லாம் பிளான் போட்டுருப்பாங்க. இந்த மாதிரி கொடுத்தணும்னு என்ன பண்ணுவான், முன்னாடியே தீப்பந்தம், லைட்ரு இல்லை தீப்பெட்டி, பெட்ரோலு அதெல்லாம் கொண்டு வரணும்ல. இவங்க வந்து உருவாங்கலாம் வந்துட்டு தன் தாவணியை கிளப்பி அதை சுற்றி நெருப்பு கொளுத்தி கரும்பாட்டு தூக்கி போடுவாங்க. அண்ணே அதானே இந்த சப்ஜெக்டோட ஹார்ட் பீஸ். உனக்கு காட்டணும், அதானே ஒரு கிளாமர் காட்டணும், அவ்வளோதானே. அட கொடுவை என்ன இது? இந்த ஹீரோட கேரக்டர் தான் பயங்கரமான கேரக்டர் இருக்கு. அப்போதான் வந்து ஹீரோ என்ன பண்ணாங்க, பொண்ணு வந்து இப்படி இருக்கா, தெலுங்குல எப்படின்னு தெரியல, தமிழ்ல நான் டப்பிங் தான் பார்த்தேன். அவன் உதடு இப்படி இருக்குன்னு சொல்லி அறிவிப்பா. அப்படி விஷுவல்ல வந்து உதடு மூவி கண்ணெல்லாம் காட்ட மாட்டான், அவன் காட்டுறதே வேற. வேணும்ட்டே வந்து சரி தெலுங்குல ஒரிஜினல் தான் வந்துருக்கும் போல, ஓகேவா? தமிழ்ல தான் எனக்கு வந்து டீசென்ட் ஆகணும்ட்டு கண்ணு கொண்டு தமிழ்ல டப்பிங்ல மாத்திருக்கானுங்க. தெலுங்குல என்ன வந்துச்சுன்னு தெரியல. அவன் காட்டுற விஷுவலுக்கும் இவர் சொல்றதுக்கு சம்மந்தமே இல்லை. இவரே வந்து ஹீரோனை பத்தி அப்படியே அப்படின்னு வர்ணிப்பான். இதை வந்து வில்லனுங்கிற அவனுங்களும் வந்து வர்ணிப்பானுங்களா? கேளுடா, நீ பண்ணா நல்லவ, நான் பண்ணா கெட்டவடா அப்படின்னு தான் எனக்கு தோணுது. இதெல்லாம் வில்லனுங்க வந்து ஒரு ஸ்டெப்புக்கு மேலே போயிட்டு ஹீரோனை வந்து எப்படியாவது பழிவாங்க. நான் வந்து அரசியல்வாதி பொண்ணுங்கள, ஹீரோனு ஒரு அரசியல்வாதி தான். கேளுங்க, இவர் வந்து மலைவாசியாக வாழ்ந்துட்டு இருப்பாராமா. இவரு என்ன பண்ணுவானா, ஊர் இது வந்து சோர்ப்ப ட்ரை பண்ணுவாராமா. அந்த நேரம் பார்த்து வில்லன் என்ன பண்ணுவானுங்க, ஹீரோனை வந்து மானவங்க படுத்தணுன்றதுக்காக பொதுவாக மானவங்க பார்த்து என்ன பண்ணுவாங்க, சாலையை பிடிச்சி உருவாங்க சட்டசபையில். ஐயோ பாலிடிக்ஸ் அப்படிலாம் பேசாத, எவனா வந்துடா போறான். பட் இது ஹீரோனா சாலையை கட்டலையே, அப்புறம் இந்த உருவருதுன்ட்டு பிளான போட்டு வந்து பாவாடியா ஊத்து அர்த்தம்லாம் சினிமா இருக்கு. என்னடா பாவடைய ஒரு உள்ள பட்டாபட்ட வசு போட்டுட்டு இருக்கா? மாடல் பொண்ணுங்களே இப்படிதான் பேசினா இருப்பாங்க. நாடா வார்த்தைலாம் கேபிள் அர்த்தம்லாம் ட்ரை பண்ணுவாருங்க. அங்கே ஹீரோட சண்டை வந்து ஒழுங்கா கிரிக்கெட் விளாண்டோமா, கூலி வாங்காம போனோமா இருந்துக்கலாமா, எதுக்கு தேவையில்லாம சண்டை கிட்டத்தட்ட ஹீரோ தேவையில்லாம போட்டு அவனை போய் சண்டை போட போய் தேவையில்லாம வந்து கிரிக்கெட் ஆட சரி பண்ணிடுவாங்க 2 பேரும். புதுசா ஒருத்தர் உள்ள வந்தா ஏற்கனவே எதிர்கட்சி அந்த 2 பேர் கூட்டணி போட பிளான் போடுற மாதிரி வெத்தி அளிக்கிறதுக்கு மொத்த ஊருக்காரன வந்து பிளான் போட்டிருப்பானுங்க. சும்மா வாழ வர கட்டி சொல்லுவேன்.
என்னடா இது எதுக்கு எத்தனை பாலிடிக்ஸாக வருது அவங்க காட்டாங்களா இல்லையா, நீங்கள் தான் உட்காந்து பாலிடிக்ஸாக பேசுகிறீங்க, முதல்ல கண்டென்ட்டுக்கு வாங்க. இருந்தா வரமாட்டாங்களா? என்ன தம்பி இப்படி கேட்டுட்டீங்க? 3 மணி நேரத்துக்கு இழுத்து வச்சிருக்காங்க. படத்தில் பார்த்தீங்கன்னா வந்து சொல்ல வேண்டிய மெசேஜ் கரெக்டாக இருந்துச்சு. என்ன பண்ணால் ஊரில் வந்து காட்டுக்கு மலை கீழே வாழ்கிற மக்கள், அவங்களுக்கு வந்து கவர்மெண்ட் ரெக்கார்ட்ஸே இல்லை, அவங்களுக்கு எந்த வசதியும் இல்லை, அவங்களுக்கு ஓட்டு உரிமை இல்லைன்றதுனால எந்த அரசியல்வாதியும் அவங்களுக்கு வந்து எந்த ஒரு சர்வீஸ் பண்ணி தர மாட்டேறாங்க. ஓட்டு உரிமை தான் வச்சு ஓட்டு வாங்கலாம், இன்னும் பண்ண பண்ணுறது அது 2 பண்ண மாட்டேங்கிறாங்க. இவன் தான் ஒரே ஒரு ட்ரெயின் தான் வருது, அந்த ட்ரெயினை ஒரு ஸ்டாப்பை நிறுத்தினா மட்டும் போவோம், மக்களுக்கு வந்து நல்ல வசதி கிடைக்கும். இதெல்லாம் ஊர் சுற்றி தான் வந்துகிட்டு இருப்பாங்க. இதுதான் சொல்ல வந்த மெசேஜ். இதை இழுத்து 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 எங்கேயும் சொல்லி வச்சிருக்காங்க. பட் இருந்தாலும் கிட்ஸ் ஒன்லி வாட்சிங் ஜான்வி கபூர், பட் லெஜெண்ட்ஸ் மட்டும் தான் தெரியும் இதுக்குள்ள ஒரு இன்னொரு ஹீரோயின் இருக்காங்க அப்படின்ட்டு. இன்னொரு ஹீரோயினா? ஒண்ணுதானா? இங்க வந்து சைடு கேட்ட சும்மா கேமியா கொடுத்துட்டு போயிருக்காங்க. அது லெஜெண்ட்ஸ்க்கு மட்டும் தான் தெரியும். லெஜெண்ட்ஸ் ஒன்லி நோ. தெரிஞ்சா யாருன்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. லெஜெண்ட்ஸ் எப்பவுமே ஜெகபதி பாபு கார்பரேட் வில்லனாவே பார்த்துட்டு இப்போ ஒரு கேரக்டர் ரோல்ல பாக்குறதுக்கு நிஜமாவே ரொம்ப நல்லா இருந்துச்சு. உண்மையான படத்தை நடிச்சதெல்லாம் நடிச்சா தெரியுமா? ஜெகபதி பாபு தான். வாட்? வா என்ன சொல்றீங்க? எஸ், உண்மையிலேயே படத்துல ஜெகதி பாபு நடிச்சிருக்காரு. மிஸ்டர் கேக்க சொன்ன மாதிரி இத்தனை நாளா வந்து கார்பரேட்லாம் பார்த்துட்டு தலைவனை ஒரு கேரக்டர் ரோல்ல ட்ரெஸ்ஸெல்லாம் அவுத்து போட்டு அடிச்சு தலைவனை சைக்கிள் தள்ளி விட்டுருவாங்க. அப்ப தலைவனை பார்க்க எனக்கே கண்ணில் தண்ணி வந்துருச்சு, அந்த அளவுக்கு கஷ்டமாயி போச்சு. இப்போ ஜான்வி கபூர் மேட்டரே வரும். ஜான்வி கபூர் என்ன பண்ணிட்டாங்க, இந்த மாதிரி படம் ஃபுல்லா வந்து ஒரே வந்து ஆபாச நடிகா நடிச்சு வச்சிருக்காங்க இல்லையா. இது என்னாச்சு, பல பேர் நெட்ல போட்டு பழம் பழக ஆரம்பிச்சிட்டாங்க, இதை போட்டு கலக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன் ஸ்டீரியோ டைப் பண்றீங்க, ஏன் வந்து பொண்ணு வந்து ஆப்ஜெக்டிவ் பண்றீங்க அப்படின்னு போட்டிருக்காங்க சில பேர். இது வந்து இவங்களே அபிஷியல் ஐடியில் போயிட்டு லைக் போட்டு வச்சிருக்காங்க. மேடம் தின்னுட்டாங்க நினைப்பாங்கன்னு பார்த்தா அதான் இல்லை. லைக் போட்டதுக்கு அப்புறம் தான் கலாக்காரங்க அவங்க பயங்கரமா நீயே காசை வாங்கி நடிச்சு போட்டு இங்க வந்து உத்தமமா நடிக்கிறியா நீ? நீங்க நினைச்சிருந்தா அங்கேயே ஸ்டாப் பண்ணிருக்க முடியும்ல. பிகாஸ் மோஸ்ட்லி ஜான்வி கபூரை கேஸ்ட் பண்றவங்க இந்த மாதிரி ரோல்ஸ் தான் உங்களுக்கு கொடுக்குறாங்க. உங்களுக்கு இது பிடிக்கல, இந்த மாதிரி நல்ல கேரக்டர் ரோல்ஸ் வேணும், இல்லை ஃபீமேல் சென்ட்ரிக் படம் வேணும்னா அவங்க தானே சூஸ் பண்ணிருக்கணும். இப்போ இதையும் பண்ணிட்டு இதுவும் பண்ணாங்கன்னா எப்படி இருக்கும்? அவரே கொண்டு வைப்பாராம், அவரே எடுப்பாராம், பழி எங்க மேல போடுவார். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து இந்த மேடம் வந்து இன்னொரு விஷயத்த கொளுத்தி போட்டிருப்பாங்க. என்னன்னா வந்து நார்த்துலாம் இப்படிலாம் இல்லை, சவுத்து தான். ஏன் வாயத்தன்னு தெலுங்கு படம்னு சொல்லலாம், ஏன் உனக்கு ஒரு பயம்? இது மட்டும் இல்லை, தனியா ஜோதிகாவும் பார்த்தீங்க அப்படின்னா பாலிவுட் வந்து சொம்ப அடிச்சிருப்பாங்க. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இவங்கலாம் வந்து சொந்த ஊர் வந்து நார்த்து தான். ஓகேவா, இவங்களுக்கு வந்து சவுத்துல வாய்ப்பு கிடைக்கலாலும் பரவாயில்ல, நார்த்தில் வாய்ப்பு வச்சா போதுன்றதுக்காக ஒரு ஜிங் ஜாங் எப்பவுமே தட்டி தான் இருப்பாங்க. அப்படிப்பட்டது தான் இது. கிளாமர் காட்டுல சனி வீடியோ மாதிரி போயிட்டு இருக்கு. சரி ஓகே, சவுத்துல வந்து கிளாமர் காட்டுவாங்க, நார்த் எடு காட்டாங்கன்னு சொல்லவா? வெறும் கையை வச்சு மறைச்சோம்னா நீங்க இதை விட என்ன வேணும்? நீ எல்லாம் வந்து நாதி சவுத்துன்னு பேசலாமா? நீ எல்லாம் என்ன கேள்வி கேட்கலாமா? இது மாதிரி பேசினா பிரிவு சொல்ல போட்டுறாங்க. ஓகே, இல்ல சொல்றேன், பொதுவாக இன்டர்வியூஸ் அப்படிதான் இருக்கு. ஓகேவா, உடனே மாலிவுட் அப்படிலாம் இல்ல ப்ரோ அப்படிலாம் சண்டை இது வராதிங்க. மாலிவுட்ல வேற கதை, நீங்க பாக்கிறதுலாம் வேற மாதிரி படம். மாலிவுட்ல எதுக்கு மேலே ஒரு காலத்துல வேற மாதிரி இருந்துச்சு. டார்க் ஏஜ் பேச வேண்டாம், அதெல்லாம் மாலிவுட் இல்ல, நீங்க இஷ்டத்துக்கு பேசாதீங்க. ஓகே, டென்ஷன் ஆயிட்டான். கதைக்கு வரும். ஆக்சுவலி ராம் சரண் நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு. அவர் கிரிக்கெட் ஸ்டைலு, டான்ஸ், ஃபைட் எல்லாம், ஆர்ட், அவரோட ஒர்க், அவரோட பேஷன் எல்லாம் காட்டியிருக்காரு. பட் இந்த படத்துக்கு அவ்வளோ தேவை இல்லை, அவரோட ஒர்க் இவ்வளோ வேஸ்ட் ஆயிடுச்சுன்னு ரொம்ப கஷ்டமா இருக்கு. உண்மையை வச்சு படப்படம்னா நான் படம் பார்த்த வரைக்கும் வந்து உண்மையாக ராம்சனோட பிசிக்ஸ், இந்த படத்தில் போட்ட எஃபர்ட், தாடி வளர்த்துட்டு மனுஷன் பாவம் இந்த கேரக்டராகவே இருக்கணும், இந்த கிராமவாசியமாக இருக்கணுன்றதுக்காகவே தாடிலாம் வளர்த்துக்கிட்டு படம் ஃபுல்லாக வந்திருக்காரு. டான்ஸாக செம்மையாக பண்ணியிருப்பாரு. ஓகேவா, சிக்கிரி 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 அதெல்லாம் டான்ஸ் செம்மையாக பண்ணியிருப்பாரு. நான் அந்த பாட்டு நீ யாருக்காக பாட்டேன்? ராம் சரண் என்ன ஸ்டெப்பு போட்டாரு சொல்லு. இடி விட்டது அந்த சைடுல யார் இருப்பாங்கன்னு தெரியும். நடிக்கிறான் கேமரா முன்னாடி. இந்த பாட்டு படத்துல வர்றதுக்கு முன்னாடி இந்த பாட்டு ரிலீஸ் ஆச்சுல, அப்பவே வந்து சும்மா ஜான்விக்கு அப்புறம் இப்படி இப்படி காட்டுவாங்க லிரிக் வீடியோல. அதையே இவன் பாட்டு பாடி சுத்திட்டு இருந்தான். ஐயோ, இதெல்லாம் சொல்லி அசிங்கப்பட்டாது. ஓகேவா, உண்மைதான். என்னதான் மனுஷன் கஷ்டப்பட்டு பண்ணாலும் அந்த படத்துக்கு ஏன் செட் ஆகலை அப்படின்னா தலைவனை காட்டும் போது இப்போ தலைவியும் காட்டுறீங்க. ஸோ வந்து தலைவன் போட்ட ஹார்ட் ஒர்க்கோட தலைவி போட்ட ஸ்மார்ட் ஒர்க் வந்து இங்கே ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. இதெல்லாம் நீங்கள் நார்மலைஸ் பண்ணுறதுனால தான் இப்படிலாம் இருக்கு. வி ஷுட் நாட் நார்மலைஸ். இது ஆல்ரெடி தெலுங்கு சினிமாவில் பண்ணிட்டாங்க. நீனா இப்போ வந்து கூவிட்டு இருக்க உன் ஜென்ரேஷன் பார்த்துருக்கியா, பாலக் ஜென்ரேஷன்லாம் பார்த்துருக்கியா? தமிழ் சினிமாவில் வந்து குடும்ப பாங்கா வந்து புடவை நடிச்சிருப்பாங்க. தெலுங்கு பக்கம் போனீங்க பண்ணா மா ட்ரெஸ்ஸை போட விட்டு கிளேவஸை காட்ட விட்டு ஹீரோயின்ஸை அங்கங்கே தடவி வந்து
படம் நடிச்சிருப்பாங்க. அவங்க பேர்லாம் சொல்ல விரும்பல, நீங்களே பார்த்து தெரியும். உதாரணத்துக்கு இது சீலா டிஸ் பார்த்துருக்கீங்களா? சீல பார்த்தீங்க அப்படின்னா குடும்பமாக இருப்பாங்க. இன்ஸ்டாகிராம் போனீங்கன்னா சப்ஸ்கிரிப்ஷன்ல வந்து போட்டோ போட்டு ரொம்ப ஹார்ட்டா சுத்திட்டு இருப்பாங்க. நீ சப்ஸ்கிரைப் பண்ணதெல்லாம் இங்க யாரும் கேட்கல. நான் சப்ஸ்கிரைப்லாம் பண்ணலடி, பைரசி. சீ, அது கூட ஜென்யூனா இது பண்ண மாட்டான் போல. கேக் இப்ப நீங்க கேமரா கட் பண்ணிட்டு வரீங்களா இல்லையா? சோல்ஜர்ஸ், இதோட இந்த வீடியோ முடிஞ்சு அடுத்த நல்ல வீடியோல பார்ப்போம். நான் என்னன்னு கவனிச்சிட்டு வரேன். கட் பண்ணுங்க. அவ்வளவுதான், வீடியோ முடிஞ்சது. சோல்ஜர்ஸ் போகாதீங்க, லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. ரிலீஸ் ஆன உடனே போட்டு ரோஸ்ட் படம் வந்து ஓடிடி வந்த உடனே அப்போ ஒன்றும் விரிவாக வளாவையா பார்க்கலாம். ஓகே, இதே மாதிரி நான் இன்னும் சோசமாக சந்திக்கிறேன். இப்படி எழுந்து வரப்போறியா இல்லையா ஃப்ரேமை விட்டு? நான் கட் பண்றேன் சோல்ஜர்ஸ். பாய். சோகம் என்னன்னா முகேஷை எங்களால காப்பாற்ற முடியல.